நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாள் 21. ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து 21 நாட்கள் செய்து கொண்டே இருந்தால் அந்த கண்டினியூட்டி அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு நம்ம நிறைய பேர் நம்ம குருக்கள் சொல்லியிருப்பாங்க. இன்று நாள் டே 21. இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ்ஸு இந்த டீட்டெயில்டு டிபிஆர் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 crore செலவாச்சுன்னா நாங்களே க்ளவுடு ஃபண்டிங் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போர்க்கால அடிப்படையில் முடியுமோ அந்த டிபிஆரை எங்களுக்கு பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு அந்த டிபிஆர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் தேவைப்பட்டேன்னா மைசெல்ஃப், அப்புறம் முனியப்பன் சார், சிவனடியார் அண்ணா, லேக் சரவணா, ப்ளஸ் 2 others அந்த கமிட்டியில் எங்களையும் சேர்த்துக்குங்க. நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிகிற எஃபோர்ட்ஸு ப்ளஸ்ஸு இந்த ஊரில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த டிபிஆரை மட்டும் ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட, செக்ரட்டரிகிட்ட, மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம். அண்டு நேற்று சொல்லியிருந்தோம்ல, நான் கூட அந்த போஸ்டர் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 crore வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு செலவாகுதுன்னா அது ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்னலாம் ப்ராஃபிட் கொடுக்க முடியும் இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ப்ளஸ்ஸு அது சம்மந்தமாக ஒரு 17 பாயிண்ட்ஸ் நம்ம டீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்க நான் எப்போவுமே சொல்லுவோம்ல, அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 17 பாயிண்ட்ஸு ப்ளஸ் இன்னும் 100 பாயிண்ட்ஸ் கூட நாங்கள் ரெடி பண்ணி தரோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டிபிஆரை ரெடி பண்ணுங்கள். இதை வந்து நாங்கள் எப்படி டீம் எப்படி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கான்செப்ட்ஸுவல் அந்த எஸ்டிமேட் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு இது பண்ணித்தரோம். அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, டேக்ஸஸ்ஸு, விசிட்டர் ப்ராஜெக்ட்டு, லேண்ட் எக்ஸ்டென்ட்டு, வாட்டர் அவைலபிலிட்டி, இது எல்லாமே ஒரு செக்டார் ஆனுவல் ரெவன்யூ பொட்டென்சியலாக நாங்கள் உங்களுக்கு தரோம். ஒரு 17 பாயிண்ட்ஸு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு அக்ரி எக்கனாமி நம்மக்கிட்ட ஒரு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறது ஒரு 40,000 ஏக்கர்ஸ் தான், ஒரு 40 to 50K ஏக்கர்ஸு. இதன் மூலியமாக ஒரு 40,000 விவசாயி, 40,000 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு ஆனுவல் ப்ராஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50,000ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளதெல்லாம் மானாவாரி நிலமாக இருக்குது. அதை வந்து ரிவைவ் பண்ணோம். ஒரு 40 to 50,000னா ஆனுவலாக எங்களால் ஒரு 500லேருந்து 1000 crore, 500 கோடியிலேருந்து 1000 கோடி எங்களால் கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் ரெடி பண்ணி தர முடியும். ஃபிஷ் எக்கனாமி 1300 ஏக்கர். வீடியோலலாம் 2 சென்ட் இடத்துல மீன் குட்டை அமைச்சிருக்கிறோம், எங்களுக்கு மாதம் 10 லட்சம் வருது, 20 லட்சம் வருதுன்னெலாம் போடுவாங்க. அதெல்லாம் எங்ககிட்ட 1300 ஏக்கர் இருக்குது. 300 ஏக்கரை சைடில் வச்சுட்டு ஒரு 1000 ஏக்கருக்கு ஃபிஷ் எக்கனாமியை க்ரோ பண்ணால் 25லேருந்து 50 கோடி, 25 to 50 crore நம்ம இது பண்ணலாம். டைரி எக்கனாமி, நம்ம கால்நடைகளை வச்சு டைரி எக்கனாமி ரெடி பண்ணோம்னா ஒரு ஆனுவலாக 50லேருந்து 100 crore எடுக்கலாம். அதுக்கப்புறம் டக் எக்கனாமி, வாத்து இருக்குங்கள, கூஸ், அந்த வாத்தை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போனோம்னா ஆனுவலாக 10 to 25 crore இது பண்ணலாம். செகண்டு மேஜரானது நம்ம கரூரில் உங்களுக்கே தெரியும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வீட்டில் இருக்கவங்க லவ்வர்ஸோ, ஒய்ஃபோ, குழந்தைங்களோ, பெரியவங்களோ, பாட்டி, நம்ம தாத்தன் பாட்டான், இவங்களெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லான இதுக்கு கூட்டிகிட்டு போகணும்னா கரூரில் இருக்கிற மக்கள் உண்மையை சொல்லுங்கள், எங்கே கூட்டிகிட்டு போவீங்க? ஒன்று பொன்னணியாறு டேம் போகணும், இல்லைனா மாயனூரில் இருக்கா நம்ம அம்மா புரட்சி தலைவி அம்மா பூங்காவுக்கு போகணும். இதை 2 தவிர வேறு எதுவுமே இல்லை. பஞ்சப்பட்டியை நாங்கள் வேம்பநாடு ஏரியை விட ஒரு படி மேலே நாங்கள் டூரிசமை க்ரியேட் பண்ணி காமிக்கிறோம். இது மூலயமா நமக்கு ஆனுவலாக 100 to 250 crore, 100லேருந்து 250 கோடி நம்ம இந்த எக்கனாமியை உருவாக்க முடியும். ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா 10 to 25 crore ஆனுவலாக. சினிமா ஷூட்டிங் ஸ்பாட், தமிழ் சினிமாவில் உங்களுக்கே தெரியும், நம்ம கரூர்லலாம் நம்ம கடூரில் இருக்க அரண்மனையில் தான் எடுப்பாங்க. ப்ளஸ்ஸு அந்த ஃபாரஸ்ட்
ஃபாரஸ்ட்டில் எடுப்பாங்க. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே கரூரில் ஷூட்டிங்லாம் எடுத்ததில்லை. இதன் மூலிமா ஒரு 5 to 15 crore நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த 1300 ஏக்கர்னு சொன்னாங்கல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதில் ஒரு 300 ஏக்கரை சைடில் வச்சுட்டு மீதி இருக்கிற 100 ஏக்கரை 1000 ஏக்கர் எடுத்துக்கிட்டால் ஒரு 10 ஐஸ்லேண்டு, ஒரு 10 தீவுகள் வச்சு அதற்கு நாம் பெயர் சூட்டி அதில் ஸ்டே பண்ணுறது, ஃபுட்டு, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸு இதெல்லாம் க்ரியேட் பண்ணோம்னா ஆனுவலாக ஒரு 25லேருந்து 75 crore இது பண்ணலாம். ஸ்விம்மிங் அண்டு ஸ்கேட்டிங், நீச்சல் மூலிமா ஒரு 5 to 15 crore நம்ம ஏர்ன் பண்ணலாம். அடுத்து ஃபுட்டு ஹப்பு முக்கியமானது. ஃபுட்டு ஹப்பில் பார்த்திங்கன்னா 50 to 100 crore ஃபுட்டில் மட்டும் நம்ம ஆனுவலாக இது பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். போட்டிங்கில் பார்த்திங்கன்னா 10 to 25 crore. அதுக்கப்புறம் மிரர் பிரிட்ஜு நம்ம கன்னியாகுமரியில் இருக்குங்கள, அதை விட ஒரு டாப் டெக்னாலஜியோட ஒரு ஆட்டோமேட்டடாக நம்ம க்ரியேட் பண்ணோம்னா 5 to 15 crore. நெக்ஸ்ட்டு பவர் ஜெனரேஷன் 20 to 50 crore. நம்ம வந்து மின்சாரத்தை நம்ம ஊர் தேவைக்கு நம்மளே இது பண்ணிக்கலாம், தயாரிக்கலாம். 20 to 50 crore. அடுத்து வந்து அந்த நம்ம கிட்ட அந்த 40,000-50,000 ஏக்கர் நிலத்தில் விளையாடுறத நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா முக்கியமாக சீசம் அந்த நெல், கரும்பு, வாழை முக்கணிகளும் முற்போகமும் விளையிறப்போ நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதை வந்து எஸ்டிமேட்டடாக தான் போட்டிருக்கோம். 100 to 250 crore. நம்ம வேர்ல்டுலேயே அந்த வெள்ளை எள்ளும் தோரையும் நம்மக்கிட்ட விளையாடுறதான் ஒரு டாப் நோட்ஸில் இருக்குது. அதுக்கு அந்த புவிசார் குறியீடு வாங்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்க முடியுமோ கேட்போம். நெக்ஸ்ட்டு என்ஆர்ஐ விசிட்ஸு, இந்த நான் ரெசிடென்சியல் இந்தியன் இருப்பாங்கள்ல, அவங்களாம் நம்ம இந்தியாவுக்கு வரும்போது நம்ம ஏரிக்கு கன்ஃபார்மாக வர்றதுக்கான அனைத்து வேலைகளையும் பார்க்கலாம். இது மூலயமா 25லேருந்து 75 crore நம்ம ஏர்ன் பண்ணலாம். அடுத்து நம்ம டெம்பிள் டூரிசம், அந்த கோயில்களில் இணைத்து ஒரு சுற்றுலா மையமாக நம்ம பஞ்சப்பட்டி ஆக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாம்பலம்மன் கோயில், அப்படியே வந்தோம்னா மாரியம்மன் கோயில், அப்படியே வந்தோம்னா இப்போ வேலையாகிட்டு இருக்கிற நம்ம சிவன் கோயில், ஃபைனலாக நம்ம கருப்பசாமி கோயில் நம்ம ஏரிக்கை நடுவில் இருக்கிறது. இதை மூலியமாக பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 75 crore நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஆனுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் ரிசர்ச் ஹப்பு. நம்ம பஞ்சப்பட்டியை சுற்றி இருக்கிற ஸ்கூலில் இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு வீக்லி மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸு வந்தாங்கன்னா அதில் ரிசர்ச் பண்ணுறத நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு 5 to 15 crore இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த 17 பாயிண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக நான் உங்களுக்கு தரேன். இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஃப்ரீ டைமில் பாருங்கள். நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு அந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமியை பார்த்துக்கிட்டோம்னா 50,000 ஏக்கருக்கும் இரிகேஷன் அந்த ரூட்டு ப்ளஸ் க்ரோ தமிழ் 50,000 ஏக்கருக்கு பாசன வளர்ச்சி, அதுக்கப்புறம் இருக்கிற அனைத்து பல்வேறு பயிர்களையும் சாகுபடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த அக்ரி ப்ராசஸிங் யூனிட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நம்ம விளைய வைக்கிறதுக்கு நேற்று கூட அக்கா சௌமமணி சொன்னாங்க, சமோசா வைக்கிறவங்க கூட ஒரு சமோசா எவ்வளோன்னு சொல்லிட்டு அவன் விலையை நிர்ணயிக்கிறான். நம்ம வெயில், மழை, காற்று, வேர்வை தண்ணி போய் வெம்பாடுபட்டு நம்ம ஒரு மூட்டை எள்ளு எடுக்கிறதுக்கு எவ்வளோ உரங்கள், எவ்வளோ காடு குத்துறதுக்கு, டீ, போண்டா, வடை இதெல்லாம் வாங்கி கொடுத்து அது இந்த 90லேருந்து 100 நாள் அது பெத்த பிள்ளையோட அதிகமாக அந்த இதுதான் பார்த்துட்ருக்குறோம். அந்த எள்ளுக்கு எவனோ ஒருத்தன் விலையை நிர்ணயிச்சிட்ருக்குறோம். அதுக்கான அந்த விவசாய பொருட்களுக்கு புதிய சந்தை. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங்கு செகண்ட் வந்து ஃபிஷ் எக்கனாமி. நம்ம வந்து மீன் வளர்க்குறது மட்டும் இல்லை, ஃபிஷ் ஆக்ஷன் சென்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபிஷ் ப்ராசஸிங் யூனிட்டு, அந்த ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டுக்கான வாய்ப்பு. தேர்டு பார்த்திங்கன்னா டைரி எக்கனாமி, பால் உற்பத்தி மையங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டைரி ப்ராசஸிங் யூனிட்ஸ், இப்போ அந்த நான் அடிக்கடி சொல்லிருப்பேன் வேல்யூ ஆடட் ப்ராஜெக்ட்ஸு விஏபின்னு. இப்போ நம்ம பாலாக விற்கிறனால தான் 30 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே எடுத்துகிட்ருக்குறோம். மிஞ்சி போனால் எருமைப்பாலே 60 ரூபா 70 ரூபா தான் இது பண்ணிருக்காங்க. நம்ம வந்து பாலை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீம்பால் இதெல்லாம் இது பண்ணிட்டு பால், தயிர், மோர், வெண்ணெய், பாலாடை கட்டி, அதுக்கப்புறம் கீ, சீஸெல்லாம் உலகத்தில் எத்தனை சீஸ் இருக்குது.
அந்த சீஸ்லாம் நம்ம இங்கேயே மேட் இன் இந்தியா மூலிமா நம்ம மேக் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணால் இதுலேயே ஒரு பயங்கரமாக நாங்கள் எல்லாமே இது பண்ணியிருக்கிறது ஒரு கான்செப்ட்ஸுவல் எஸ்டிமேட் ஆனுவல் ப்ராஃபிட்டை மட்டும்தான் பேசியிருக்கிறோம். இதை ஒரு வைடாக கொண்டு போனோம்னா எவ்வளவோ நம்ம க்ரியேட் பண்ணலாம். 10,000 கோடி கூட நம்ம ஆனுவலாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் எடுத்து தர முடியும். மில்க் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், கால்நடை சார்ந்த வேலைவாய்ப்புகள் முடிஞ்சது. தேர்டு டைரி எக்கனாமி. ஃபோர்த்து ஒன் வந்து டக் எக்கனாமி, வாத்து வளர்க்குறது, டக் எக் ப்ரொடக்ஷன், வாத்து முட்டை எடுக்கிறது, அதுக்கப்புறம் வாத்து கறி, டக் மீட் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் லோக்கல் அண்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு, உள்நாட்டுக்கு மற்றும் வெளிநாட்டுக்கு நம்ம வாத்து கறியை மீட்டாக சேல்ஸ் பண்ணலாம். டூரிசம் முக்கியமானது நான் படிச்சிருக்கிறது. ஏரி சுற்றுலா, லேக் டூரிசம், எக்கோ டூரிசம், ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸு, வீக்கெண்ட் டூரிசம். சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங் காம்படிஷன்ஸ், அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவல் ஈவெண்ட்ஸ். நிச்சயமாக நம்ம ஸ்விம்மிங் காம்படிஷன்லாம் நேஷ்னல் லெவல்லையே ஏன் வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து நடத்தலாம். சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ், திரைப்பட ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ். நம்ம இந்த 10 ஐஸ்லாண்டு உருவாக்க போகிறோம்னு சொன்னாங்களே. வெப் சீரியஸ் ப்ரொடக்ஷன், அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்ஸு, ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். எயித்து பார்த்திங்கன்னா 10 ஐஸ்லாண்ட்ஸ். ஒவ்வொரு தீவுக்கும் ஒரு இண்டிவிஜுவலான தீம் மாதிரி ரெடி பண்ணி நம்ம நேச்சுரலாக டூரிசம், ஐஸ்லாண்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ். நைன்த்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் அண்டு ஸ்கேட்டிங்கு, ப்ரொஃபஷ்னல் ஸ்விம்மிங் பூலு, ஸ்விம்மிங் ட்ரைனிங் சென்டர், ஸ்கேட்டிங் அரியனா, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ். 10th ஃபுட்டு ஹப்பு, லோக்கல் ஃபுட்டு கோர்ட்டு, ட்ரெடிஷ்னல் நமது தமிழ் குசைன், ஃபார்மர்ஸ் ஃபுட் மார்க்கெட், ஃபுட் ப்ராசஸிங் அண்டு பேக்கேஜிங் யூனிட் ஓப்பன் பண்ணலாம். போட்டிங், ஃபேமிலி போட்டிங், பெடல் போட்ஸ், டூரிஸ்ட் போட் ரைட்ஸ், சேஃப் போட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 12th மிரர் பிரிட்ஜு, சிக்னேச்சர் மிரர் பிரிட்ஜு, லேக் வியூ அட்ராக்ஷன், நைட்டு அந்த இலுமினேஷன், ஃபோட்டோகிராஃபி, இன்ஸ்டாகிராம் அட்ராக்ஷன். 13 பவர் ஜென்ரேஷன், சோலார் பவர், ஃப்ளோட்டிங் சோலார் பொட்டென்சியல், எனர்ஜி எஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனவபிள் எனர்ஜி ரிசர்ச். 14 எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், சீசம் அந்த நம்ம எள்ளு தான், வெள்ளை எள்ளு, ஒயிட் சீசம் கல்டிவேஷன், சீசம் கிளீனிங் அண்ட் ப்ராசஸிங், வேல்யூ ஆடட் சீசம் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ப்ராசஸிங் சென்டர்ஸ். 15 என்ஆர்ஐ விசிட்ஸ், அந்த நான் ரெசிடென்சியல் இந்தியன் சொன்னாங்களே அவங்க. என்ஆர்ஐ டூரிசம் பேக்கேஜஸ், ஹெரிட்டேஜ் அண்ட் வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் மீட்ஸ், ஆனுவல் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ். டெம்பிள் டூரிசம், டெம்பிள் சர்க்கியூட், ஹெரிட்டேஜ் ப்ரிசர்வேஷன், ஃபெஸ்டிவல் டூரிசம், pilgrimage and facilities. 17 science research, water management research, agriculture research, fisheries and ecosystem research, student research innovation center. நம்ம அப்துல் கலாம் ஐயா கனவு கண்ட மாதிரி. இதில் நம்ம ஆனுவலாக அந்த கான்செப்சுவல் எஸ்டிமேட்டடு இதை தான் ஆனுவல் ப்ராஃபிட்டை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இந்த 17 செக்டாரில் ஒரு 68 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது மூலிமா ஒரு 10,000 பேருக்கு வேலையும் கொடுக்க முடியும். 10,000 பேருக்கு வேலையும் கொடுக்கலாம். நம்ம ஏரிக்கு தண்ணி வந்துருச்சுன்னா 10,000 பேருக்கு வேலையும் கொடுக்கலாம். இதில் இருந்து ஒரு ப்ராஃபிட்டு நம்மளால் கொடுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 68 செக்டார் இருக்குங்கள, இது எதுவுமே வந்து நம்ம நேச்சுரலுக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையாது. நாங்களும் அப்படிலாம் பண்ணுறதுக்கு விட மாட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு 10,000 பேருக்கு வேலைங்கிறப்போ அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹப்பு மாதிரி மாறிடும். டெய்லியும் 10,000 பேர் நம்ம ஏரியை சுற்றி வந்தாங்கன்னா அதுவே ஒரு நகரம் மாதிரி மாறிடும். ஒரு தனியாக எல்லாமே மாறிடும். இந்த ஒரு நாங்கள் எஸ்டிமேட் போட்டிருக்கிறத நீங்கள் மட்டும் அந்த டிபிஆரில் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு வேலை, 10,000 குடும்பம் பிழைக்கும். ஒரு வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட்டு லேக்காக நாங்கள் எங்கள் லேக்கை கண்டிப்பாக மாற்றிடுவோம். இதுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு டே 22ல் நம்ம இதை விட நம்ம நேஷனுக்கு என்ன க்ரோத் ஆகும், பஞ்சப்பட்டி டு டெல்லி
அப்படின்னு ஹிமாச்சல் டு பஞ்சப்பட்டின்னு வச்சுக்கலாம். நம்ம கும்மிடிப்பூண்டியிலேருந்து குமரி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம தமிழ்நாட்டில் 3வது பெரிய ஏரி. இதை காப்பாற்றுனீங்கன்னா கும்மிடிப்பூண்டியிலேருந்து குமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற மக்கள் ஏன்னா நம்ம தான் தமிழ்நாட்டிலே சென்டர் ஆஃப் த சிட்டி. அந்த 0 பாயிண்டே நம்ம மைனூரில் தான் இருக்குது, 0 மீட்டர். நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாக்பூர், நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட்டுன்னு வந்துட்டிங்கன்னா நம்ம முக்கியமாக மைனூர். நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் சொல்லுவேன். எல்லா பக்கமும் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 8 to 10 ஹவர்ஸில் நம்ம பஞ்சப்பட்டியை ரீச் பண்ணிடலாம். ஒரு வேர்ல்டு பெஸ்ட்டு எக்கோ டூரிசமை கன்ஃபார்மாக க்ரியேட் பண்ணலாம். ஆனுவலாக நாங்கள் கான்செப்ட்ஸுவல் எஸ்டிமேட்டட் ஆனுவல் காஸ்ட்டு ப்ராஃபிட் தான் இது பண்ணியிருக்கிறோம். 1000 crore நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மட்டும் ஓகேன்னு சொல்லி இது எல்லாமே சைன் ஆகி ஒரு குட் அண்ட் வெல்லாக நடந்துருச்சுன்னா நாங்கள் 10,000 கோடி மேலே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் பண்ணி தரோம், வித் டேக்ஸோட, இன்க்ளூடிங் டேக்ஸோட. நன்றி. நாளைக்கு டே 22 ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் நாளைக்கு என்ன கண்டென்ட்னு ஈவினிங் போஸ்டர் மூலிமா ரெடி பண்ணுறோம். நன்றி.